Hello students, welcome to Crack NEET Biology. இந்த வீடியோல viruses, viroids, prions and lichens பத்தி பார்க்க போறோம். So lichens are the symbiotic association between algae and fungi, whereas virus, viroids, prions இதெல்லாம் acellular organisms. So RH Whittaker's 5 kingdom classificationல இந்த organisms பத்தி mention பண்ணல. So we are going to have a brief introduction about these organisms in this video. Okay, so first viruses. So viruses highly infectious agents and we all know that. ஈவன் ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் வேர்ல்டு வைடு பேண்டமிக் COVID-19 காஸ் பண்ணது கூட கொரோனா வைரஸ்ன்ற வைரஸ் தான். ஈவன் காமன் கோல்டு ஆர் ஃப்ளூவை கூட ரைனோ வைரஸ்ன்ற வைரஸ் தான் காஸ் பண்ணுது. ஸோ வைரஸோட எஃபெக்ட் நம்ம பாடியில எந்த அளவுக்கு இருக்கும்னு வி ஆல் நோ தட். பட் viruses are not considered truly living because living organisms எல்லாத்துக்குமே ஒரு செல்லுலார் ஸ்ட்ரக்சர் இருக்கும்னு நம்ம பார்த்திருக்கோம். பட் viruses are non-cellular organisms. அப்ப viruses லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னா it is generally considered to be on the borderline between living and non-living. இது living தான் non-living தான் நம்ம ஸ்பெசிஃபிக்கா கிளாசிஃபை பண்ணிட முடியாது because it exhibits both the non-living and living characteristics. ஸோ வைரஸோட லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு ஹோஸ்ட் செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஹோஸ்ட் செல்லோட ரெப்ளிகேட்டிங் மிஷினரியை டேக் ஓவர் பண்ணி அதோட ஜீனோமை ரெப்ளிகேட் பண்ணி நியூ வைரல் பார்ட்டிகல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த லிவிங் லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆல்சோ வைரஸ் ஹேஸ் த கிரேட் எபிலிட்டி டு இவால்வ் தெம்செல்ஸ். ஓகே, ஸோ நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவுட் சைட் த லிவிங் செல் வைரஸ் inert crystalline structure தான் இருக்கும், which means they do not undergo any metabolic processes or replication like living organisms. Okay, so ஒரு நான் லிவிங் மேட்டர் ஒரு சால்ட் கிறிஸ்டல் எப்படி டெஃபினைட் ஃபார்ம்ல இருக்குமோ அதே மாதிரி தான் வைரஸஸும் inert crystalline structure-ஆ இருக்கும். ஓகே, ஸோ இட் எக்ஸிபிட்ஸ் போத் தி கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ வைரஸஸை வந்து ஆப்ளிகேட் parasites சொல்லலாம் because it depends completely on the host for replication. ஸோ அவுட் சைட் த லிவிங் ஹோஸ்ட் அது வந்து இனர்ட்டா தான் இருக்கும். ஓகே, ஸோ இயர்லி டிஸ்கவரிஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வைரஸ் பார்த்தோம்னா, இயர்லி டேஸ்ல வைரஸ் இஸ் வெனாம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட்னு சொன்னாங்க. டிமிட்ரி யோனோவ்ஸ்கி தான் ஹி ஐடென்டிஃபைடு தி மைக்ரோப் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. அதுதான் வந்து டொபாக்கோ பிளான்ஸ்ல டொபாக்கோ மொசைக் டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணாரு. எப்படி அந்த மைக்ரோப் ஸ்மாலர் தேன் பாக்டீரியான்னு அவர் ஐடென்டிஃபை பண்ணாருன்னா, தட் மைக்ரோப் பாஸ்டு த்ரூ தி பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ். ஓகே, தென் எம்டபிள்யூ பெய்ஜெரினெக்ன்ற சயின்டிஸ்ட் தான் வந்து அந்த டொபாக்கோ இன்ஃபெக்டட் டொபாக்கோ பிளான்ஸ்ல இருந்து ஃப்ளூயிட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவர் வந்து அந்த நியூ ஹெல்த்தி பிளான்ஸையும் அந்த ஃப்ளூயிட் வந்து இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணாரு. ஸோ அந்த நியூ பேத்தோஜனை வைரஸ் அப்படின்னு நேம் பண்ணது வந்து MW Beijerinec, which is important. And the fluid containing it, அதை வந்து contagium vivum fluidumனு சொன்னாரு, which means infectious living fluid, after demonstrating its ability to infect healthy plants. ஓகே, இது வந்து நீட்ல கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட். எல்லா சயின்டிஸ்டோட நேமும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ WM Stanleyன்ற சயின்டிஸ்ட் வந்து he showed that the viruses could be crystallized. viruses crystallize பண்ண முடியும், and இந்த crystals வந்து mainly it is composed of proteins அப்படின்னு ஷோ பண்ணது WM Stanley. ஓகே, ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் பார்த்தோம்னா வைரஸஸ்ல வந்து in addition to proteins ஜெனட்டிக் மெட்டீரியல் எய்தர் RNA ஆர் DNA இருக்கும். பட் நெவர் போத் சைமல்டேனியஸ்லி. ரெண்டுமே ஒரு வைரஸ்ல, RNA DNA ரெண்டுமே ஒரு வைரஸ்ல இருக்காது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ வைரஸ் இஸ் நியூக்ளியோ புரோட்டீன் பிகாஸ் அதுல நியூக்ளிக் ஆசிட் அண்ட் புரோட்டீன் ரெண்டுமே இருக்கிறதுனால அது நியூக்ளியோ புரோட்டீன் சொல்லுவோம். அண்ட் இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்ஃபெக்ஷியஸ். திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ வைரஸ் வந்து எப்படி இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது? பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல் வேரியேஷன். ஸோ பிளான்ட் வைரஸ்ல எப்படி இருக்கும், அனிமல் வைரஸ்ல எப்படி இருக்கும்னா, பிளான்ட் வைரஸ்ல வந்து ஜென்ரலி அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA-வா இருக்கும். ஸோ திஸ் இஸ் டொபாக்கோ மொசைக் வைரஸ். ஸோ அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA. வேறஸ் அனிமல் வைரஸஸ்ல சிங்கிள் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் RNA-வா இருக்கும் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA-வா இருக்கும். ஓகே, ஸோ பாக்டீரியோஃபேஜஸ்ன்றது வைரஸ் தட் ஸ்பெசிஃபிகலி இன்ஃபெக்ட் த பாக்டீரியா. ஸோ திஸ் இஸ் த பாக்டீரியோஃபேஜ். அண்ட் இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து யூஸ்வலி டபுள் ஸ்டாண்டர்ட் DNA-வா இருக்கும், as seen in this picture. ஓகே,
ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் வைரஸ் பார்த்தோம்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ஸோ திஸ் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். இன்ஃப்ளூயன்சா வைரஸோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இட்ஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஓகே. ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்றது வந்து ஒரு புரோட்டீன் கோட், அதை வந்து கேப்சிட்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேப்சிட் இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் கால்டு கேப்சோமியர்ஸ். சில வைரஸ்ல பாத்தீங்கன்னா லிப்பிட் என்வலப்பும் இருக்கும். ஸோ இந்த கேப்சிட்ன்றது என்னது, வைரல் என்வலப். இது நீட்ல கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த புரோட்டீன் கோட், அந்த வைரல் என்வலப்பை வந்து கேப்சிட்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இந்த கேப்சோமியர்ஸ், இந்த ஸ்மாலர் சப்யூனிட்ஸ் கால்டு கேப்சோமியர்ஸ் இருக்கு இல்லையா கேப்சிட்ஸ்ல, அது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னா ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல் ஜாமெட்ரிக் ஃபார்ம்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இந்த பாக்டீரியோஃபேஜோட பிக்சர் கொடுத்து இதோட பார்ட்ஸ் ABCDன்னு கொடுத்து நீட்ல அந்த ஆப்ஷன்ஸா கொடுத்து ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ஹெட், இது காலர், இது ஷீத், இது டெய்ல் ஃபைபர்ஸ். ஓகே. இது இம்பார்ட்டன்ட். அண்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ் பாத்தீங்கன்னா இன் ஹியூமன்ஸ் இட் காசஸ் மம்ப்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெர்ப்ஸ், இன்ஃப்ளூயன்சா அண்ட் எய்ட்ஸ். ஸோ இதுல வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்து வேர்ல்டு வைட் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணிட்டாங்க த்ரூ குளோபல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ பிளான்ட்ஸ்ல வந்து இட் காசஸ் மொசைக் ஃபார்மேஷன், லீஃப் ரோலிங் அண்ட் கர்லிங், எல்லோயிங் அண்ட் வெயின் கிளியரிங், அண்ட் ஆல்சோ பிளான்ட்டோட growth அஃபெக்ட் பண்ணும் வைரஸ். டுவார்ஃபிங் அண்ட் ஸ்டண்டட் growth காஸ் பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் வைராய்ட்ஸ். ஸோ வைராய்ட்ஸ்ன்றது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ். இதை டிஸ்கவர் பண்ணது Theodor Diener. அண்ட் இது வைரஸ்ல இருந்து எப்படி டிஃபர் ஆகும்னா இது வைரஸை விட ஸ்மாலரா இருக்கும் அண்ட் ஆல்சோ இட் லேக் அ புரோட்டீன் கோல்டு. அந்த கேப்சிட் வந்து வைராய்ட்ஸ்ல இருக்காது. ஸோ வைராய்ட்ஸ்ன்றது ஃப்ரீ லோ மாலிகுலர் வெயிட் ஆர்என்ஏ மாலிகுல் தான். ஸோ ஃப்ரீ ஆர்என்ஏ மாலிகுல். ஓகே. வைராய்ட்ஸ்ன்றது இது. ஓகே. ஃப்ரீ இன்ஃபெக்ஷியஸ் ஆர்என்ஏ இது நீட்ல கேட்டிருக்காங்க. அண்ட் வைராய்ட்ஸ் என்ன டிசீஸ் காஸ் பண்ணும்னா மெயின்லி பிளான்ட் அஃபெக்ட் பண்ணும் அண்ட் இட் காசஸ் தி பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். ஓகே. So this is the the free infectious RNA. Okay, viroid. So different formsல இருக்கு. ராட் ஷேப்ல, பிரான்ச்டு டைப்ல, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டைப்ல. ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் வைராய்ட்ஸ். தென் ப்ரையான்ஸ் பார்த்தோம்னா ப்ரையான்ஸ்ன்றது இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் தான். ஸோ இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சர்டைன் நியூராலஜிக்கல் டிசார்டர்ஸ். ஸோ ப்ரையான்ஸ்ன்றது இட்ஸ் த அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் தான் ப்ரையான்ஸ். ஓகே. ஸோ இது வைரஸஸ் மாதிரியே அது சிமிலர் சைஸ்ல தான் இருக்கும். ஸோ நார்மல் ப்ரோட்டீன் இந்த மாதிரி இருக்குன்னா திஸ் இஸ் தி ப்ரையான்ஸ் விச் இஸ் தி மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன். ஸோ இதோட ஆல்ஃபா ஷீட்ஸும் வேரி ஆகுது. ஸோ சாரி, ஆல்ஃபா ஹெலிக்ஸும் வேரி ஆகுது. இந்த ரெட் கலர்ல பீட்டா ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மிஸ்ஃபோல்டடா இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ப்ரையான்ஸ் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் தி அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே. ஸோ என்னென்ன டிசீஸ் ப்ரையான்ஸ் காஸ் பண்ணும்னா த மோஸ்ட் நோட்டபிள் ஒன் வந்து Bovine spongiform encephalopathy, commonly known as mad cow disease. இது நீட்ல கேட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட். அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன் ப்ரையான்ஸ் இந்த டிசீஸ் வந்து காஸ் பண்ணும் கேட்டில்ல. வேறஸ் ஹியூமன்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் காசஸ் Creutzfeldt-Jakob disease, CJDன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரேப்பிட்லி ப்ராக்ரஸிங் பிரெயின் டிசார்டர் இன் ஹியூமன்ஸ். இது ரேரா தான் இருக்கும், பட் ரேரா தான் இது அக்கர் ஆகும், பட் இட்ஸ் வெரி ஃபேட்டல். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் தி ப்ரையான்ஸ். தென் லைக்கென்ஸ் பார்த்தோம்னா இட்ஸ் அ சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஸோ சிம்பயாசிஸ்னா சிம்பயோட்டிக்னா ரெண்டு ஆர்கானிசம் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல மியூச்சுவலி பெனிஃபிட்டிங் ஃப்ரம் ஈச் அதரா வாழ்றத வந்து சிம்பயோட்டிக்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இதோட காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்கல் காம்போனன்ட் ஃபைகோபயான்ட்னு சொல்லுவோம், ஃபங்கல் காம்போனன்ட் மைக்கோபயான்ட். ஓகே. ஸோ இந்த ஆல்கே ஃபைகோபயான்ட் வந்து ஆட்டோட்ராபிக்கா இருக்கும் அண்ட் இட் ப்ரிப்பேர்ஸ் ஃபுட் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். வேறஸ் ஃபங்கைன்றது ஹெட்ரோட்ரோபிக்னு தெரியும். இட் கேனாட் சிந்தசைஸ் இட்ஸ் ஓன் ஃபுட். ஸோ ஆல்கே இதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். வேறஸ் ஃபங்கை வந்து இந்த ஆல்கேக்கு தேவையான ஷெல்டர், மினரல் நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணும், வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ மியூச்சுவலி இட் வில் பெனிஃபிட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் அசோசியேஷனா இது இருக்கிறதுனால அது நமக்கு நேச்சர்ல பார்க்கும்போது சிங்கிள் ஆர்கானிசம்ஸா தான் தெரியும். டெஸ்பைட் அதுல டூ டிஸ்டிங்க்ட் ஆர்கானிசம்ஸ் இருந்தாலும் இட் லுக்ஸ் லைக் அ சிங்கிள் ஆர்கானிசம். ஓகே. ஸோ லைக்கென்ஸ்ன்றது இட்ஸ் இஸ் ஆல்சோ அ பொல்யூஷன் இண்டிகேட்டர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட்ல. இது வந்து பொல்யூட்டட் ஏரியாஸ்ல இட் வில் நாட் க்ரோ. ஓகே.
ஸோ இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். தென் கம்பேரிசன் பிட்வீன் வைரஸ், வைராய்ட்ஸ் அண்ட் ப்ரையான்ஸ் பார்த்தோம்னா, ஜெனட்டிக் மெட்டீரியல் வைரஸ்ல டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ, வேறஸ் வைராய்ட்ஸ்ல வந்து இட்ஸ் ஃப்ரீ ஆர்என்ஏன்னு பார்த்தோம். ப்ரையான்ஸ்ல ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்காது. வேறஸ் புரோட்டீன் கோட் வைரஸ்ல வந்து கேப்சிட் பிரசன்ட் ஆயிருக்கும், வைராய்ட்ஸ்ல வந்து புரோட்டீன் கோட் வில் பி ஆப்சென்ட், அண்ட் ப்ரையான்ஸ் வந்து இட் இஸ் இட் செல்ஃப் அ அப்நார்மல் புரோட்டீன். அண்ட் ஹோஸ்ட் இன்ஃபெக்டட் இட் இன்ஃபெக்ட்ஸ் பிளான்ஸ், அனிமல்ஸ், பாக்டீரியா. வேறஸ் வைராய்ட்ஸ் வந்து பிளான்ஸ் மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணும், ப்ரையான்ஸ் வந்து அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஸோ டிசீசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீசஸ் இருக்கு. சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆர் டிஎம்பி, எய்ட்ஸ், போலியோ. வைராய்ட்ஸ் வந்து பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் காஸ் பண்ணும், வேற ப்ரையான்ஸ் மேட் கவ் டிசீஸ் ஆர் மேட் கவ் டிசீஸ் கேட்டில்ல காஸ் பண்ணும், வேற குரைஸ்ஃபெல்ட் ஜாக்கோப் டிசீஸ் சிஜேடி இது ஹியூமன்ஸ்ல காஸ் பண்ணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் த வைரஸ், வைராய்ட்ஸ், prions and lichens. So this marks the end of this chapter 2 biological classification. So இந்த சாப்டர்ல இருக்க எல்லா டாபிக்ஸும் செப்பரேட் பிளேலிஸ்டா போடுறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.